அவ்வளவுதான். ஐயோ என்ன இது? கலப்பாசு எஸ்எல்சி ஃபெயில் ஆகி இதெல்லாம் இப்படி கத்து வச்சிருக்கீங்க. அரப்பாசு கருமம் கருமம். ஜனங்கடி கீழே ஃபர்ஸ்ட்ல அமக்காரம். பேஷ் பேஷ். மாமி நோக்கு இதெல்லாம் பிடிக்குமா? தொந்தரவுக்கு மன்னிக்கணும். வாடி கீழே. மணியண்ணே, யார் அந்த பொண்ணு? சுசீலாவோட சித்தி பொண்ணா, பேர் சுகந்தி. செம்ம டெல்லி சிட்டுப்பா. எஜுகேட்டட் ஃபேமிலி. வெரி நைஸ். ரச்சி வாய் மூடுறா. 30 நாள் இங்கதான் தங்க போகுதா. இனி 24 மணி நேரம் நீ ஆசிரம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். மாமி மாமி சரி ஏந்த அந்த பக்கம் போங்க. உக்காரு. அந்த நாயை கையில எடுத்துக்கோ. அங்க இருந்து ஆரம்பி. என்னென்ன பண்றீங்க? எடை போடுறேன். நான் தான் போட்டுக்கிட்டு இருக்கல. நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீயே போட்டுக்கப்பா. நிதானமா. அட என்ன தானே அப்படி பாக்குறீங்க? முள்ளு தெரியுதான்னு பாக்குறேன். உங்களுக்கு எதுக்கு முள்ளு தெரியணும்? சரி உனக்கு தெரிஞ்சா போது, நீயே பாத்துக்க. பாத்து நேரா போய். அட என்னென்ன மறுபடியும்? இல்ல எடை 2 பக்கமும் சரியா இருக்கான்னு பாக்குறேன். சரியா தானே இருக்கு. சரியா இருந்தா சரிதான். கிச்சா எதிர் வெயிலா இருக்க, இடம் சரியா தெரியுதா? கொஞ்சம் தள்ளி புழிமா. அந்த பக்கம் தள்ளி புழி. நல்லா தெரியுது. என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. யாருமே ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டேங்கிறா. எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. சுகந்தி இந்த பாருமா, இனிமே நீ இந்த வீட்டுல ஆடலாம், பாடலாம், சிரிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். உன்னை யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டான். ஆமா, ஆடலாம் பாடலாம், கிச்சாவே சொல்லியாச்சு. மாவு சட்டி ஏற்றி உதைக்கலாம், எண்ணெய் சட்டிக்குள்ள இப்படி காலை விடலாம். கொஞ்சம் மாவு எடுத்து இந்த தீஞ்ச தலையை மூஞ்சில அப்பலாம். அந்த பொண்ணை வச்சுட்டு என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. அப்புறம் நான் காக்கா ஓட்ட மாட்டேன். ஓ, காக்கா ஓட்டுறது பெரிய பிளைட் ஓட்டுறது நினைப்பாடா? சார் அவரை பிடிங்க சார். பின்னாடி கட்டு இல்லன்னா பவுடுதான். கமான் பாப்பா மம்மி, கமான் பாப்பா மம்மி. சோந்துட்டா முறுக்கு விசுதான். ஏய் பாப்பா மம்மிக்கு முறுக்கு விச ஒட்டுங்கோ. என்னங்கடா இதெல்லாம்? என்ன நடக்குது? என்ன மாமா இது? ஜலபுல ஜங்ஸ். ஜலபுல ஜங்ஸா? இது டெல்லி ஆட்டம். அப்படி ஒரு ஆட்டமா? நம்ம சுகந்தி நிறைய கம்ஸ் வச்சிருக்கு. மார்சிலோனாவா, மார்விலின் த்ரோவா, தில்குஸ், தில்பசன், புண்ணி பாப்பா, குஞ்சுஞ்சுங்க. இதெல்லாம் எஜுகேட் கம்ஸ். கிச்சா நம்ம அக்ரஹாரமே தோத்து போயிடுத்துப்பா. நீதான் இறங்கி இந்த அக்ரஹாரத்து மானத்தை காப்பாத்தணும். என்ன விளையாடுறல? விளையாட சொல்றேன். மாமா டெல்லி ஜெயிச்சிருச்சு மாமா. நீங்க விளையாடணும் மாமா. மெட்ராஸ் கண்ல விரல விட்டு ஆட்டுறோம் மாமா. நீங்க தான் மாமா ஜெயிக்கணும். கமான் மாமா. ஆமா மாமா. விளையாடுங்க மாமா. சும்மா இருக்கடா. ஆடுங்க மாமா. கிச்சா விளையாடுப்பா. கிச்சா அவருக்கு தில் இல்ல, பயப்படுறார். என்கிட்ட மோதுவார பார். ஒதுக்குறார் ஒதுக்குறார். சாம்பார், ஏய் சாம்பார். மாமா மாமா சாம்பார் சொல்லிட்டேன் மாமா. மாமா இது குளிச்ச மோர்னு சொல்றதுக்குள்ள நீ வந்துடு. சும்மா இருங்க மாமா. மிஸ்டேக் ப்ராப்ளம். கமான் 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 டாஷ். ஜனங்க மாறிட்டே இருக்காங்க. நம்ம மார்க்கெட் நல்லபடியா இருக்கணும்னா நாம ஏதாவது புதுசா செஞ்சுதான் ஆகணும். இல்ல பப்பு வேகாது. அப்பளம் வட்டமா தான் இருக்கணும். ஏதாவது சட்டமா? இங்க பார், இது குஷ்பு அப்பளம். இங்க பார், இது குடும்ப கட்டுப்பாடு அப்பளம். இந்த பாத்தியா, இது சூப்பர் ஸ்டார் அப்பளம். இத பாத்தீங்களா? நாங்க பிடிச்ச அப்பளம். என்னடா இது ஜல்லிக்கரண்டி மாதிரி? நோ, இது கம்ப்யூட்டர் டிசைன், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. நோ, இது ரிஜெக்டட். ஓட்டுற வேலையை ஒழுங்கா பாரு. நான் என்ன உட்கார்ந்து ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்கான். போடா. இதான் ஒரு 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணும்னு சொன்னா கேட்க மாட்டீங்களே. என்னடா உங்க 7ஆம் கிளாஸ்? லுங்கி உரியாதீங்க, சட்டி போடல. கர்மம் புடிச்சவன போய் துறடா. இந்த முடிச்ச நாய்க்கு ஜட்டி போடலையா? ஐயோ. கிச்சா என்ன விளையாடலாமா? நீ விவகாரமான விளையாட்டை தான் கொண்டு வருவ. வேண்டாப்பா.
இது ஜலபல ஜங்ஸ் இல்ல, வேற விளையாட்டு. கப்ளிங்ஸ் நல்லா இருக்கும். என்னது கப்ளிங்ஸா? ஏய் வேறே சூப்பரா இருக்குப்பா. ஆடுப்பா பாப்போம். மணினே சும்மா இருங்க. நீங்க ஒண்ணு பண்ண வேணாம், இப்படி நில்லுங்க போதும். இதுதான் கப்ளிங்ஸ். இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும். ஆட்ட சூப்பரா இருக்குப்பா. என்கிட்ட கொஞ்சம் அனுப்புப்பா. விளையாடாச்சுல போ. மீதி விளையாட்டு Come to me. நீங்க எனக்கு கப்ளிங்ஸ் போட்டா தானே யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு தெரியும். That is correct. இந்த கப்ளிங்ஸ் விளையாட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்ப ஜலபல ஜங்ஸ். மணி என்ன? அட போப்பா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாட்ட. என்ன மாதிரி விளையாட்டு அந்த பொண்ணு கத்துக்கிட்டு வந்திருக்கு, மாட்டேன்னு சொல்றியே. என்கிட்ட விட்டா 24 மணி நேரம் விளையாண்டு இருப்பேன். நான் போய் மாமி கிட்ட விளையாண்டுக்கிறேன். ஏம்பா இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்த 2 கெட்டா பொண்ணோட சுத்திட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? இருக்கட்டும் மணி என்ன, சின்ன பொண்ணு 2 நாள்ல உருப்ப போகுது. அப்படியா? இந்தப்பா இந்த சட்டியை நீயே வச்சுக்க. ஏம்பா இது என்ன இடம்னு இந்த பொண்ணு நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்குது? ஏதோ சயின்ஸ் எக்ஸிபிஷனா பார்க்கணும்னு சொல்லிச்சு, அதான் கூட்டம். கிச்சா கிச்சா இங்க பாரு. என்ன இது? சூப்பர் சூப்பர். என்ன இது? ஏது? சுட்டுட்டேன். ஏப்பா இந்த பொண்ணு சுட்ட விதமும் சரியில்லை, சொருகுன இடமும் சரியில்லை. ஹாய் கிச்சா கிச்சா அங்க பாரு. என்ன? எனக்கு அது கிளி பொம்மை வேணும். வாங்கி தரேன். நானா சுட்டு தரணும். என்னது? டிஷ்யூ. முடியாது. வேணும், பணம் கொடுத்து வாங்கி தரேன். திருடுறது தப்பு. ஐயா என்ன சொன்னீங்க? ராமா. ஆமா. கிச்சா ஏன் பயப்படுறீங்க? திருடுறதுல ஒரு த்ரில் இருக்கு தெரியுமா? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்க வெறும் அப்ளாம்ஸ் இல்லப்பா. ச்சே, தமிழ்நாட்டுல எல்லா யங்ஸ்டர்ஸும் தத்தியாவே இருக்கீங்க. இது தமிழ்நாட்டுக்கே வந்த மான பிரச்சனை. பிரஸ்டேஜ் ப்ராப்ளம். டு ஆர் டை. ப்ளீஸ். சுகு ஆசைப்படுதல்லம்மா. ரெடியா? குட். You want this, sir? இந்த கயிறு பிடிச்சி எடுத்தா இது திருடன் திருடன் கத்தும். Price 400 rupees. மன்னிச்சுக்கப்பா, நான் எதிர்பார்க்கல. இந்த பொம்மை உங்களை திருடன் திருடன் சொன்னப்போ உங்க மூஞ்சிய பாக்கணுமே. அப்பா செம்ம தக்காளி. கொஞ்சம் வாய முடிக்கிட்டு சும்மா இருக்கிறியா? என்ன போலாம்? ஐயோ நான் இன்னும் சுத்தி பாக்கலையே. வாங்க ப்ளீஸ். நான் வரல, நீங்க சுத்தி பார்த்துட்டு வாங்க. நான் வெளியில இருக்கேன். பாய். அவராவது பரவாயில்ல ட்ரை பண்ணாரு. நீங்க தண்டம் பயந்து ஓடிட்டீங்களே. ஏய் யார் பால் சொன்ன? டேய் எங்க? டேய் இது சுட்டு காட்டுமா? ஐயோ நோ. பம் டு ஆர் டை. ட்ரை. नो बबलू नॉट नो. तुम क्या करेगे सुकु? तेरो मां अभी नहीं बबलू. जाओ जुकु. கபரு. ஏன கால உடல் விட்டீங்க? என்னடா பிலிம் காட்டுறீங்க? எங்க ஓடுற? இல்லனே நானும் சுகு விளையாடிக்கிட்டு இருந்தா பாதியில விட்டுவிட்டு ஓடிச்சு. என்ன விளையாட்டு? டிக்கிலோ நானே. என்னது டிக்கி லோனாவா? எங்க விளையாடு? அதுக்கு 2 பேர் வேணும்னே. சுகு. என்ன சுக்கு முளகுன்ட்டு என் கூட விளையாடுறா? சரி போய் தள்ளி போய் நில்லுங்க. நீ போடா. நான் போயிட்டேன், நீங்களும் அதே மாதிரி போய் நில்லுங்க. போயிட்டீங்களா? போயிட்டேன். இந்த மாதிரி குனிஞ்சுங்க. குனிஞ்சுக்கிட்டேன். குனிஞ்சுக்கிட்டு டிக்கிலோனா டிக்கிலோனான்னு பின்னாடியே வரணும். சர்ரா நாய் நீ சொல்ற. 1 2 3 டிக்கிலோனா 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 ஆடி ஆடி டிக்கிலோனா ஆடி டிக்கிலோனா. என்ன வந்துச்சீங்க? என்ன நீங்க தப்பு தப்பா டிக்கிலோனா விளையாடுறீங்க? என்னடா டிக்கி லோனா? எதுக்கு லோன் கொடுக்கறதுன்னு விவசாயம் இல்லையா? இவங்க பின்னாடியே குனிஞ்சிட்டு வந்துருவாங்களா? இவங்களுக்கு உடனே லோன் கொடுத்துருவாங்களா? வேலை நேரத்துல விளையாட்டு. போய் வேலை பாடுறா. டிக்கிலோனா டிக்கிலோனா. டேய் பப்ளு என்னாச்சு? ஏய் இங்க பாரு, இங்க பாரு. என்னாச்சு? கடைசி வரைக்கும் நீங்க கூட கப்ளிங்ஸ் விளையாட்டு விளையாடவே இல்ல. கப்ளிங்ஸ் தானா? டெல்லிக்கு வா தினம் விளையாடலாம். என் கூட மட்டும் இல்ல, எங்க காம்பவுண்ட்ல மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, நேபாளி, அசாமி எல்லாம் இருக்காங்க. எல்லாரோடயும் விளையாடலாம். சரியா? நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. டேய் என்னடா திங்கிங்? ஓ நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கிறேன். இந்த டீவே உத்து பாத்துட்டு இருக்கிறியே. இவர் பெரிய ஜேடி நாயுடு சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு. அதுலண்ணே இந்த டீயை எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும். குடிச்சிட்டீங்களாண்ணே? ஆராய்ச்சி பண்ணி இல்ல டீ போச்சு எழுதிச்சு போனாயே. குடிச்சிட்டீங்களா? ஆமா. அதுல ஒரு பள்ளி விழுந்து நடந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பள்ளி விழுந்த டீயை குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாமே. அப்ப நீங்க செத்து போயிருவீங்களாண்ணே? நோ ப்ராப்ளம். என்ன தம்பி பண்றீங்க? ஸ்பூன்லி ஆட்டம்ண்ணே. ஸ்பூன்லிங்க? ஆமா, சொல்லி கேட்டான். நாங்க முடிச்சுக்க நீ கூட கத்துக்கலாம். எப்படிங்க? இப்ப என் வாயில ஸ்பூன் இருக்கா, இப்ப மாமி வாயில ஸ்பூன் இருக்கா, இந்த எலுமிச்சம்பழத்தை என் வாயில இருக்க ஸ்பூனால நெம்பி எடுத்தா ஒரு கோல் அடிச்சுட்டேன். இப்ப அடிக்க கோல் கீழே துப்பு. மாவனை இனி ஒரு தடவை இந்த ஸ்பூன்லிங் விளையாட்டு விளையாண்ட வாயை அப்படியே வச்சு எடுத்து போடுவேன். நாக்கு தண்ணிப்பா மாதிரி வெளியே நீட்டு உள்ளேறான். டேய், இது என்னடா இது? இதுவா நெக்ஸ்ட் கேம். இது என்ன கேம்? இப்ப ஒரு முனைய நான் வச்சுக்கிறோம்னா இன்னொரு முனைய மாமி வச்சுக்கிறோமா, ஒவ்வொரு பழமா உறிஞ்சு உறிஞ்சு எடுப்போம். யாரு அதிக பழம் உறிஞ்சுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கால். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிங் ஆட்டம். சப்ளிங் ஆட்டமா? அதான் சப்ளி சப்ளி ஆட்டமே. அதான் சப்ளிங்க. சப்ளிங் ஆட மாட்டான். ஆமா, இவருக்கு ஒரு ஆட்டம் கூட விளையாட தெரியாது. மாமி ராத்திரி விளையாடுவான். வாடுவா, நீ இன்னைக்கு இந்த பக்கமா குத்துக்கொலை பண்ணி போடுறேன். சார் டெலிகிராம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்னண்ணே உங்க அப்பா விட்டுக்கிட்டாரா? இல்ல நட்டுக்கிட்டாரு. போடா. பெருசு உன் சொந்தக்கார பொண்ணு அதான் சுகந்தி, அதுக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு ஆயிருச்சா? நம்ம எல்லாரையும் வர சொல்லி தந்தி கொடுத்துருக்கு. எடுத்துக்குவோம். என்ன சுகந்திக்கு கல்யாணமா? அவளுக்கு லோன் கொடுக்க ஆள் கிடைச்சிருச்சு. இனி மாப்பிளையும் பொண்ணு டிக்கிலோனா எங்க? டெல்லியில டிக்கிலோனா. நம்ம தேடி இங்கே வந்துட்டாப்பா, கிட்ட நெருங்கி வந்துட்டாப்பா. மாப்பிள்ளை தாத்தா நல்லா நக்கி சாப்பிடுங்க. இது சுஷீலா, என் கசின். இது தாத்தா, இது பாப்பா மாமி, இவர் கிச்சா கிருஷ்ணமூர்த்தி. இவெல்லாம் இவர் அப்பள கம்பெனில தான் வேலை செய்றாங்க. இவர் மணி அண்ணன். ஹலோ, நைஸ் மீட்டிங். என்ன சுகந்தி, உன் புருஷன் பெரிய போலீஸ் ஆபீசர்னு சொன்னாங்க. மூஞ்சில கல்யாண கலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷனா இருப்பாரு போல் இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மெட்ராஸ்ல 44 கோடி திருட்டவனு கண்டுபிடிக்க முடியல, அதான் ஒரே டென்ஷன். இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு? எவனையாவது ஒரு 4 பேர் உள்ள புடிச்சு போட்டு கண்டுபிடித்து விட்டோம், புலன் விசாரணை நடக்கிறது அப்படின்னு பேப்பர்ல நியூஸ் கொடுக்க வேண்டியதானே? அதானே இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன். இல்ல நக்கி தாத்தா? அட யாருமே கிடைக்கலன்னு வைங்க, எங்க 2 பேரும் உள்ள புடிச்சு போடுங்க. குட் ஜோக். அதுக்கு இல்ல, நீங்க தேடிட்டு இருக்கிறாரு ஐயர்னு சொன்னாங்க. நம்ம கிச்சா ஐயர் தான், புடிச்சிட்டு போங்க. நான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயர். சுகந்தி, இன்னைக்கு சாயந்தரம் நான் மெட்ராஸ் போறேன். அந்த மோதிரம். அட கடவுளே, நான் ஏதோ விளையாட்டுக்கு தான் அதை தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் ஏன்டா இப்படி செஞ்சோன்னு வருத்தமா போச்சு. அது எங்க வச்சேன்னு தெரியல. நான் தேடி கொடுத்துறேன் கிச்சா. இல்ல, அது மோதிரம் மட்டும் இல்ல. ஏற்கனவே அந்த மொட்டையை நமக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். இப்ப போய் அந்த மோதிரத்தை கேட்டு மாட்டிக்கணுமா? வா, நம்ம ஊரை போய் சுத்தி பார்க்கலாம். இன்னைக்கு சாயந்தரமே நம்ம மெட்ராஸ் போறோம். என்ன திடீர்னு? கீழே கரையில போலீஸ் பிடிச்ச 2 கோடி கடத்தல் தங்க வெளிய ஐஜி ஆபீஸ்ல பார்வைக்கு வைக்கிறாங்களா? அங்க போட்டு இங்க போட்டு கடைசியில பெருமாளுக்கே நாம் போட போறோமா? என்னப்பா அதுக்குள்ள வைத்தியம் பண்ணிட்டியா? ரத்தம் ஏகப்பட்டது போயிருக்கு போல இருக்கேன். நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 1 hour நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. பொழுது இருட்டதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம இடத்த காலி பண்ணிட்டு நாகூருக்கு போயிடலாம். இல்ல மணியண்ண, நாளைக்கு காமராஜர் ஹால்ல முதலமைச்சருக்கு கொடுக்க போற 2 கோடி ரூபாய் நிதியை எப்படியாவது நம்ம கொள்ளையடிச்சு ஆகணும். என்ன விளையாடுற நீ? இது வரைக்கும் நம்ம யாருன்னு போலீஸ்க்கு தெரியாம இருந்துச்சு, இஷ்டத்துக்கு விளையாண்டோம். இப்ப நம்ம ஜாதகம் அவன் கையில் இருக்குப்பா. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. போட்ட திட்டப்படி கொள்ளை அடிச்சு ஆகணும். பிடிவாதம் பிடிக்காத கிச்சா. உன்னை கண்ட இடத்துல நாயை சொல்ற மாதிரி சொல்றதுக்கு உத்தரவு போட்டிருக்கிறேன். நாகூருக்கு போனா மட்டும் போலீஸ் எங்களை தேடி வராதா? வரத்தான் செய்ய. இருந்தாலும் அதனாலதான் சொல்றேன், போலீஸ் நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நாம அந்த 2.5 கோடியை கொள்ளை அடிச்சு ஆகும்.